சொல்லிட்டு உனக்கான விஷயம் உனக்கு கிடைக்க பண்ணது தப்பு. நிறைய இந்த மாதிரி தப்பு தான் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். வெரி குட் ஃபார் துஷார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சபரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சபரி நல்லா தான்ப்பா கேம் விளாட்றாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சபரி வேறு சில விஷயங்கள் பண்ணுறாரு, அதாவது கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனையும் நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரியா? அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ரெகுலராக எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். சரி, இப்போ சபரி என்னதான் பண்றாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. சபரி நல்ல கேமரான்னு கேட்டா நல்ல கேமர் தாங்க. ஏன்னா கேம்ல எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போடுறாரு. அதே மாதிரி சின்சியரா இருக்காரு. நீங்க அந்த வாட்டர் டாஸ்க்ல கமருதீன் போய் படுத்துட்டாரு, ஆனா சபரி வந்து படுக்காம முழிச்சிருந்து பார்த்தாரு. எல்லாமே ஓகே தாங்க, சூப்பருங்க. சபரியை இந்த விஷயத்துலலாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஆனா சபரி வந்து கேமரா கான்சியஸா ரொம்ப இருக்காருங்க. அதாவது எது கேமரால பதிவாகும், எது நம்மளுக்கு பேரை பூஸ்ட் பண்ணும், இயல்பா இல்லை. இப்ப கமருதீன் வந்து லூஸ் டாக் விடுறானா அவன் இயல்பாவே கொஞ்சம் கிராக்கு தான் போல. அவன் வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசும்போதே நிறைய லூஸ் டாக் விடுவான் போல. அவன் ஓப்பனா இருக்கான், நடிக்கிறது தெரியல. ஏன்னா வந்து திவாகர ஒரு வாட்டி சொன்னா தப்புன்னு தெரியுது, இன்னொன்று வாட்டியும் அந்த தப்பை பண்றானா அவன் வந்து அவனையே அறியாம பண்ற மாதிரி தெரியுது. ஆனா சபரி கேமரா கான்சியஸா நிறைய விஷயங்கள் பண்றாரு. இப்போ ஒவ்வொன்றை பத்தியா நம்ம பார்க்க போறோங்க. மொதல் விஷயம், இந்த மாஸ்க் டாஸ்கில் நிறையா தள்ளுமுடிலாம் ஏற்பட்டது. அதில் துஷாருக்கு ஒரு ஸ்டேஜில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. ஓகேவா? தலையில் அடிபட்டோன்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்க்குறாங்க. கமருதீன் பக்கத்தில் இருக்காரு. ஏன்னா கமருதீன், சபரி, துஷார் இவங்க 3 பேருக்குள்ளே நடக்கும் போது தான் இந்த விஷயம் நடந்தது. அதனால கமருதீன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்கு வராது. ஆனால் சபரி இருக்கார்ல, ஐயோ இப்போ கமருதீன் வந்து சமாதானம் சொன்னால் அவன் வந்து ஸ்கோர் பண்ணிடுவான். அதனால கமருதீனை சமாதானப்படுத்த விடக்கூடாது, நம்மளே சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சபரி இருக்கார்ல கொஞ்சம் தள்ளி கூட்டு போறாருங்க. அதுவும் இல்லாம போக போக என்ன பண்றாருன்னா, இந்த ஸ்பாட்டை விட்டே இந்த துஷாரை தள்ளி கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தலையில இவர் கையை வச்சு தடவி விடுறாரு. நீ ஓகே தானேன்னு கேட்கிறாரு. இதுக்கு நடுவில் மாஸ்க்ல வேற ஒரு குழப்பம் வந்துருச்சு. அதாவது கமருதீன் மாஸ்கே இவர் தான் எடுத்துட்டு போய் வச்சிருப்பாரு. யாரு? சபரி தான் வச்சிருப்பாரு. அச்சோ இவன் மாஸ்கை நம்ம தான் எடுத்துட்டு போய் வச்சுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு, சபரி ஹெல்ப் பண்றாரு. இதுல என்ன சபரி மேல தப்பு இருக்கு? நீ இதுக்கு போய் சபரி தப்புன்னு சொல்லுவியான்ற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ரம்யா மயங்கி கீழே விழுந்தாங்கல்ல, எல்லாருமே அந்த இடத்துக்கு பதட்டமா ஓடி வந்தாங்க, எல்லாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. முன்னாடி வந்தது சபரி தான். அதெல்லாம் தப்பு நான் சொல்ல. ஆனா சபரி அங்க என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் விட நம்ம தான் தெரியணும்னு ரொம்ப கான்சியஸா அந்த இடத்துல நடிக்கிறாரு. கண்டிப்பா நடிக்கிறாரு. என்ன நடிக்கிறாருன்னா, தள்ளிப்போ கொஞ்சம் காத்து விடுங்க, ஓகே தானே, நீ இரு மச்சான் நான் பாத்துக்கிறேன், கமருதீனை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் மச்சான். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? ஏங்க ஒருத்தர் கீழே விழுந்தா யாரா இருந்தாலுமே சரி, அச்சோ கீழே விழுந்துட்டாங்களேன்னு பாவப்படுவாங்க, போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும். ஆனா சபரி நான் தான் ரொம்ப பாவப்படுறேன், மற்றவங்களாம் பாவப்படலன்ற மாதிரி கொண்டு வராது. அதுதான் நான் சொல்ல வருது. சரி, ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துருவோங்க. துஷாரை போட்டு பிக் பாஸ் நேற்று கிளின்னு கிழிச்சாரு. நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ தலை இல்லை, தருதலை அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டாரு. பார்த்தீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கே துஷாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, பிக் பாஸை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் யாரும் கேட்கல. இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு துஷார் வராங்க, அந்த இடத்துல சபரி இருக்கார்ல, துஷாருக்கு ஒரு கிளாப் தட்டுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே கடமைக்கு கிளாப்பை தட்டுறாங்க. ஆனால் இதை இனிஷியேட் பண்ணது யாரு? சபரி. எதுக்கு கிளாப் தட்டணும்? இவன் குட் ஜாப் பண்ணான், நல்ல ஜாப் பண்ணான்ற மாதிரி கிளாப் தட்டுறாரு. அதாவது இவன் கேப்டனா நல்லா பண்ணானா அதுக்கு இவர் கிளாப் தட்டுறான். கேப்டனா எங்க நல்லா பண்ணான்? நல்லா பண்ணலன்னு பிக் பாஸே சொல்லிட்டாரு. நீ சபரி, இப்ப சபரி வந்து இவன் நல்லா பண்ணதா நினைச்சாருன்னா, பிக் பாஸ் இவன் நல்லா பண்ணலன்னு குறை சொல்லிட்டு இருந்தார்ல, பிக் பாஸ் இவன் நல்லா தான் பிக் பாஸ் பண்ணான், இதுக்கு மேல என்ன பிக் பாஸ் பண்ண முடியும்? பிக் பாஸ் கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அங்கெல்லாம் சைலண்டா இருந்துட்டு துஷார் நல்லா தான் பண்ணான்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இவர் வந்து பிக் பாஸ் பேச்ச மதிக்கலன்னு தானே வருது. என்னன்னா, இவன் நல்லா பண்ணலங்க, இருந்தாலுமே நான் ஒரு மோட்டிவேட் பண்றேன், அதாவது துஷார் நல்லா தான் பண்ணான்னு நான் மோட்டிவேட் பண்றேன்றதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப கான்சியஸா அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. தேவையில்லாத விஷயம் தான் அது. சரி, அடுத்து இன்னொன்று விஷயம். இந்த மாஸ்க் டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா? அப்போ சபரி வந்து அவரோட ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட, அதாவது பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காரு? பார்வதி என்னை கட்டி பிடிக்கிறதுக்கு வந்தா, டச்லாம் பண்ணாத போன்னு நான் ஒரு மாதிரி சொன்னேன். அதாவது பயங்கரமாக ஆட்டிடியூடாக நான் சொன்னேன், கெத்தாத சொல்கிறாரு. நான் பயங்கரமாக சொன்னேன், பார்வதி மிரண்டு போயிட்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இவர் இப்படி சொன்னாருன்றதெல்லாம் பார்வதிக்கு தெரியவே தெரியாது. பார்வதி ஒரு பக்கம் என்ன நடந்தது அப்படின்றத அவங்க டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி கலையரசன் அங்க இருக்கான்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா,
அதாவது நான் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு வந்தேன், அதாவது லாக் பண்ணுறதுக்கு வந்தேன், அதுக்குள்ளே என்னை கட்டிலாம் பிடிக்காத போ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ என்ன சிலம்பரசனாடா உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு, எனக்கு என்ன தலையெழுத்தா உன்னை கட்டி பிடிக்கணுன்றது, தடுக்கிறதுக்கு வந்தேன், அதுக்கு அவ்வளோ சீன் போடுறான்ற மாதிரி பார்வதி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நடந்தது வேற, ஆனால் கொஞ்சம் பில்டப் கொடுத்து, அதாவது என்னமோ அவங்க வந்து இப்படி பண்ண நினச்சாங்க, நான் இப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் ரொம்ப பில்டப் கொடுத்து சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அதாவது கலையரசன் வந்து அப்பப்போ பார்வதி கிட்ட சில விஷயம் சொல்லுவான். அதாவது அவர் சமைக்கிறது எல்லாருக்கும் தெரியணும், நான் தான் சமைச்சன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக டேஸ்ட் பாருங்கன்னு எல்லாருக்கும் ஊட்டி விடுவாருன்ற மாதிரி சொல்கிறான்ல, அதை நமக்கு காட்டல, நம்ம பெருசாக பார்க்கல, அவன் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்க முடியுதுல்ல. உண்மையாலே சபரி அப்படிதான் இருக்காரு. இது பாருங்க, இந்த விஷயத்துல ஒன்றும் இல்லைங்க, துஷாருக்கு அடிப்படுதுங்க, எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்கு வராங்க. ஆனால் சபரி முதல் ஆளாக என்ன பண்ணுறாருன்னா வாடான்ற மாதிரி அங்கேருந்து தள்ளி கூட்டு போறாரு. அதாவது மெடிக்கல் ரூமுக்கோ இல்லை காற்றை வாங்க வைக்கிறதுக்கோ கொஞ்சம் தள்ளி கூட்டு போறாரு. யாருமே ஸ்கோர் பண்ணக்கூடாது, இந்த விஷயம் வந்துருச்சுன்னா நான் தான் ஸ்கோர் பண்ணணும்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்காருங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் பேசினாரு, அதை கேட்டால் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. இந்த ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சண்டை போச்சு பார்த்தீங்களா, அந்த சண்டையில் கடைசியில் சமாதானம் பேச வந்தவர் யாரு, சபரி தான். பக்கத்துல இருந்து துஷார் பார்த்துட்டு இருக்கான், அவனாவது தலைன்ற பொசிஷன்ல பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான், இவர் தான் சமாதானம் பேசி வைக்கிறாரு. அதுல ஆதிரை வந்து எஃப்ஜே கூட சண்டை ஏற்பட்டதுனால எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்றாங்க, அதாவது எனக்கு தோசைலாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சபரி ஏன் வேணாம், நீ சாப்பிடணுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஒரு ஸ்டேஜில் ஆதிரை இருக்காங்கல்ல, எனக்கு வயித்தல போகுது எனக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவாய்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா வயித்தல போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சபரி என்ன கேட்கிறாருன்னா, வயித்தால போகுதா, ப்ரூவ் பண்ணுன்னு கேட்குறாருங்க. ப்ரூவ் பண்ணுறதுனா எப்படிங்க ப்ரூவ் பண்ணுறது, அதாவது அதையே 2-3 வாட்டி கேட்குறாருங்க, எங்கே ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி கேட்குறாரு. அப்படிலாம் நீ சாக்கு சொல்லாதம்மா, சாப்பிடுமா, சின்ன சண்டை தானே, சாப்பிடுமான்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இவர் செம்ம காமெடியாக இருக்கும், லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரூவ் பண்ணுன்னு கேட்குறாருங்க, அதாவது எனக்கு வயித்தால போகுதுன்னு அவங்க சொல்கிறத ப்ரூவ் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி, அதை விடுங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு இவர் சமாதானம் பேசி வைக்கிறாராம். டே எஃப்ஜே, நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்புடா, அந்த இடத்துல நீ பண்ணது தப்பு தான்டா, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிடக்கூடாதுடா. ஏற்கனவே எஃப்ஜே கிட்ட இவர் இந்த வேலை தாங்க பண்ணிட்டு இருக்காரு. எஃப்ஜே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவானா, எஃப்ஜே நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது, அது கேமராவில் பதிய வைக்கிறதுங்க. இப்போ ஒன்னே இல்லை, இவன் வெட்டிடுவேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, வெட்டிடுவேன்னு அந்த சண்டைலாம் முடிஞ்சிருக்கோம், திவாகரே அதை பெருசாக எடுத்துக்காம போயிருப்பாரு. ஆனால் சபரி தள்ளி கூட்டு வந்து, நீ என்னடா அப்படி பேசிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் பேசாதரா, சபரி ஒரு ஸ்கோர் பண்ணுவார். நீங்கள் நல்லா கவனிங்க, சபரியோட ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்கள் கவனிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கூட சபரி என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதை விடுங்க. இதெல்லாம் வந்து சபரி கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணுறதா, இதை தாண்டி சபரி கொஞ்சம் வில்லங்கமாகவும் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துஷாரை கிஸ் பண்ணுற மாதிரி, இவர் தான் அந்த கேமோட ஸ்டார்டிங் புள்ளியாக இருக்காரு. அந்த கேம் நிறைய பேர் சேர்ந்து விளையாடுறாங்க, அதாவது எஃப்ஜே கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான், சபரி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ஆக்சுவலாக அது லிப் லாக் மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் அது லிப்பில் படலைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் வீடியோலாம் நம்ம பார்க்கும்போது யாரையும் அவங்க லிப்லேயே படுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏதோ விரலை வச்சு மறைச்சிடுறாங்களாம், கிஸ் மாதிரி இல்லையா. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதே தப்பு. அதுவும் சபரி வந்து செயின்ட் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே ட்விட்டரில் வந்து சபரியை வந்து செயின்ட்ன்ற மாதிரி தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க, அதாவது இவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அவரை காமிச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் சபரி ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நீங்கள் கவனிச்சு பாருங்க, யாருமே இவ்வளோ கான்ஷியஸாக கேமரா கான்ஷியஸாக பண்ணுற மாதிரி தெரிலங்க. ஏன்னா கேமரா கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா பின்னாடி பேசுறதெல்லாம் பார்வதி பண்ண மாட்டாங்க, நிறைய தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சபரியை பாருங்க, அந்த கேமரா கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணுவார், நல்லா கேமரா கிட்ட வர வச்சு ஸ்கோர் பண்ணுவார். நீங்கள் இதுக்கப்புறம் கவனிச்சு பாருங்க, எஃப்ஜே கிட்டலாம் அந்த வெட்டிடுவேன், நீ என்னடா வெட்டிடுவேன்னு சொல்கிற, அப்பெல்லாம் நீ பேசக்கூடாதுடா, தப்புடா, ஒரு மாதிரி பண்ணுவார். அதுக்கப்புறம் எஃப்ஜே மேலே தான் முழு தப்பு இருக்கும், ஆனால் எஃப்ஜேக்கு போய் இவர் சமாதானம் சொல்லுவார், கட்டிப்பிடி அப்படின்ற மாதிரி கட்டிப்பிடிப்பார். நீங்கள் நான் சொன்னதெல்லாம் வச்சு இதுக்காக எஃப்ஜே வந்து இதுக்காக வந்து இவர் ஒஸ்டான பிளேயர்னு சொல்ல முடியாது. கேம் விளையாடுறாரு, மற்றவங்களாம் மிக்சர் சாப்பிடும் போது சபரி கேம் விளையாடுறாரு, ஆனால் அந்த கேமில் கான்ஷியஸாக சில விஷயங்களை பண்ணுறாரு, கேமராக்காக சில விஷயங்கள் பண்ணுறாரு. இது வரைக்கும் கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இல்லை மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள்.